Hi friends, welcome to SKM Bangles. Today நம்ம silk thread bangle bracelet type எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் இந்த டிசைன் செஞ்சு வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். நான் 4 கட் பேங்கிள்ல கிரீன் கலர் பீகாக் கிரீன் கலர் wrap பண்ணி வச்சிருக்கேன். wrapping வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் கிரீன் கலர் silk thread. இது நம்மளுக்கு MDF போர்டு. இந்த மாதிரி பிரேஸ்லெட் டைப்ல பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி MDF போர்டு தான் யூஸ் பண்றோம். இதை பேங்கிள்ல ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைன்ஸ் மேக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த MDF போர்டு நம்மளுக்கு தேவைப்படுது. இது 1 இன்ச் MDF போர்டு நான் எடுத்திருக்கேன். இதுல 0.5 இன்ச் 1.5 இன்ச் நிறைய சைசஸும் இருக்குது. நான் இப்போ 1 இன்ச்ல எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த MDF போர்டை இந்த பேங்கிள்ல ஸ்டிக் பண்ண போறேன். அதுக்கு நம்ம B7000 க்ளூ தான் நம்ம யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டிக் ஆகும். இப்போ நம்ம கம் அப்ளை பண்ணிட்டு பேங்கிள்ல லைட்டா கம் அப்ளை பண்ணிட்டு அந்த MDF போர்டை ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம எப்படியும் அது 12 ஹவர்ஸ்க்காவது நம்ம ட்ரை ஆக விடணும். அப்பதான் நம்மளுக்கு அது எடுக்காம இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இதை ட்ரை பண்ண விடணும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா பொசிஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு அது ஷேக் ஆகாம நல்லா ஸ்டிக் ஆயிக்கும். இந்த மாதிரி வச்சு நம்ம நல்லா ட்ரை ஆக விடணும். இப்போ நம்ம டிசைன் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டா கம் அப்ளை பண்ணிக்க போறோம். இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பை லைனா ஸ்டிக் பண்ணிக்கலாம். பார்த்து பொறுமையா ஸ்டிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆர்டரா நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்க போறோம். வைக்கும் போதே நல்லா ஸ்ட்ரெயிட்டா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்பப்ப அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா கம் அப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு கம் ட்ரை ஆகாம இருக்கும். இதே மாதிரி நம்ம ஆர்டர்ல ஃபுல் பேங்கிளும் வைக்க போறோம். ஸ்டிக் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஸ்டோன் நல்லா ஸ்டிக் ஆயிக்கும் நம்மளுக்கு. இதே மாதிரி நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஃபுல் பேங்கிளும் ஸ்டிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் MDF போர்டில் எப்படி டிசைன் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். MDF போர்டில் நம்ம எப்பயுமே B7000 கம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ B7000 இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்னர்ல இருந்து நம்ம டிசைன் மேக் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு 3D எஃபெக்ட் கிடைக்கும். ஃபுல்லா ரவுண்ட் ஷேப்க்கு B7000 கம் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ 8K ஐ ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் ஷேப்ல இப்போ நம்ம 3D டிசைன் மேக் பண்ண போறோம். கார்னர்ல இருந்து நம்ம இப்படி கிராஸா வச்சுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஃப்ளவர் டிசைன் வரும். கொஞ்சம் அந்த ஸ்டோன் வெளியில தெரியுற மாதிரி நம்ம வைக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வைக்க போறோம். ஃப்ளவர் ஷேப்க்கு அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ரவுண்டா பேஸ்ட் பண்ண போறோம்.
இதே மாதிரி கண்டினியூஸா வச்சுட்டே வரலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வரணும். இப்போ நம்ம இதை ஒரு 5 minutes ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ள வந்து கம் வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோனை ஸ்டிக் பண்ண முடியும். ஸோ 5 minutes ட்ரை பண்ண விட்டுடலாம். இப்போ நம்ம சென்டர்ல கம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கார்னர் ஸ்டோன்லயும் வந்து நம்ம லைட்டா கம் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலதான் நம்ம இப்போ ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கார்னர் ஸ்டோன்லயும் கம் அப்ளை ஆயிக்கணும், அந்த எம்டிஎஃப் போர்ட்லயும் நம்ம வந்து கம் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து நல்லா ஸ்டிக் ஆகும். இப்போ அகைன் நம்ம 8K ஹைட் ஷேப் தான் நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். இந்த 2 ஐ ஸ்டோன் இருக்குல்ல, அதுக்கு சென்டரா நம்ம வந்து இப்ப பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போறோம். 2 ஐ ஷேப்க்கு நடுவுல ஒரு ஸ்டோன் வைக்கிறோம். இப்ப இந்த மாதிரி மிடில்ல நல்லா ஸ்டிக் ஆகுற மாதிரி பார்த்து வைங்க. எம்டிஎஃப் போர்ட்ல ஸ்டோன் வந்து டச் ஆயிருக்கணும். இதே மாதிரி நம்ம கண்டினியூஸா வச்சுட்டு வரலாம். இப்போ நம்மளுக்கு இது வந்து பார்க்கறதுக்கு 3D எஃபெக்ட்ல கிடைக்கும். ஆல்ரெடி நான் 3D டிசைன்ல லோட்டஸ் டிசைன் அண்ட் ரோஸ் டிசைன் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். இந்த மாதிரி பார்த்து பொறுமையா அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் கிடைச்சிடும். இப்போ நம்ம இதையும் 5 minutes வந்து ட்ரை பண்ண விட்டுட்டு மிடில்ல நெக்ஸ்ட் நம்ம ஹார்ட் ஷேப் வந்து ஸ்டிக் பண்ண போறோம். இப்போ நம்ம சென்டர்ல அகைன் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அந்த எம்டிஎஃப் போர்ட்லயும் க்ளூ அப்ளை பண்ணணும், ஸ்டோன்ஸ்லயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு சென்டர்ல இப்போ நம்ம ஹார்ட் ஷேப் வந்து வைக்க போறோம். நான் ஹார்ட் ஷேப் வந்து யூஸ் பண்றேன், நீங்க என்ன ஷேப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஸ்டோன் கூட நீங்க வந்து சென்டர்ல வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டிசைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த டிசைன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.